வணக்கம். செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம், திருச்சி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு பார்த்திங்கன்னா நோய் சம்பந்தமான ஒரு சிறிய விளக்கம். அதாவது பார்த்திங்கன்னா, நமக்கு நோய் எப்பொழுது வரும், என்ன மாதிரியான திசைகள் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தில் பார்த்தாலே நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். அதில் முக்கியமாக ஒவ்வொரு பாவங்களுக்கும், அதாவது லக்னம் அப்படின்னு சொல்லுவோம், 12 பாவங்கள் இருக்குது. லக்கணம் அப்படின்னா அது நம்மளுடைய ஜாதகத்தில் லா அப்படின்னு போட்டு ஒரு கோடு போட்டிருப்பாங்க, அதுதான் நம்மளுடைய லக்கணம். அதிலிருந்து 6வது இடத்துல தான் நோய்க்கான விஷயம் இருக்கும். அங்கே நோய், கடன், எதிரி. 6ஆம் இடம் நோய், கடன், எதிரி, இந்த 3 விஷயங்களும் இருக்கும். ஒவ்வொரு பாவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயம் இருக்குது. இப்போ நமக்கு நோய் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுடைய ஜென்ம லக்னம், அதிலிருந்து சூரியன், சந்திரன், இவங்க 2 பேரும் என்னென்ன பாதங்களில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதை பார்த்தோம் அப்படின்னா, அது என்ன பாதம், என்ன சரளகணமா, உபயலக்கணமா அல்லது ஸ்திரலக்கணமா அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கு என்ன மாதிரியான நோய் வரும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். யாருக்கு தேவைப்படுகிறதோ, ஏன்னா நம்ம அதிகமாக செலவு பண்ணுறது முதல்ல நோய்க்காகத்தான் அதிகமாக செலவு பண்ணுறோம். நம்ம எங்கே போகிறோம், எப்படி வர்றோம், என்ன பண்ணுறோங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நோய் நம்மக்கிட்ட வராமல் நம்மளால் தடுக்க முடியும். ஆனால் வர்ற நோயை குணப்படுத்தவும் முடியும், தடுக்கவும் முடியும். ஆனால் நிவர்த்தி பண்ணணுங்கிறது, அதுக்கான சில விஷயங்கள் இருக்குது. நோயினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தான் சொல்ல முடியும். அது யாருக்காவது தேவைப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள், நாங்கள் பார்த்து சொல்கிறோம். நன்றி.